நான் இன்றைக்கி புதினா சட்னி தான் செய்ய போகிறேன். புதினா சட்னின்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த மாதிரியான புதினா சட்னி இது இல்லை. இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறமா மீதியை சொல்கிறேன். இதுக்கு தேவையான புதினா, அதை கிள்ளி நல்லா கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்காக, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் புளி, இவ்வளோ தாங்க நான் சேர்க்க போகிறது. கொஞ்சம் பேர் உளுத்தம்பருப்பு தேங்காயெல்லாம் சேர்ப்பாங்க, நான் அதெல்லாம் சேர்க்கலை. ஸோ நீ இந்த மாதிரி வச்சு செஞ்சு பாருங்க. வந்து உங்களுக்கு செலவும் கம்மி, வீட்டில் இருக்க பொருளையும் முடிக்கலாம். தேங்காய் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம், பருப்பு இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம். இது அதை விட நல்ல சுவையாக இருக்கும். வெங்காயமும் பொட்டுக்களையும் அதுக்கு சுவையை நிறைய கூட்டும். நான் வந்து ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சிடறேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பொருட்களை ஊற வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் நல்லெண்ணெய் தான், எரிய நல்லெண்ணெய் தான் சமைக்கிறேன். அந்த எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இதே நல்லெண்ணெய் தான், நான் நல்லெண்ணெய் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நல்லெண்ணெய் வச்சுக்கிறேன். சட்னிக்கு எல்லாமே எப்பவுமே நல்லெண்ணெய் சாப்பிட்டா தான், சட்னிலாம் எப்பவுமே நல்லெண்ணெய் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதே தான் நான் இப்போ ஊற்றிருக்கேன். வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 உடச்சி போடுங்க, அப்போ தான் வெடிக்காமல் இருக்கும். கொஞ்சமாக அதெல்லாம் நல்லா வெடிக்கும். ஃபுல்லாக போட்டிங்கன்னா காரமும் நல்லா ஏறும். அப்புறமா 2 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. எப்படி உங்களுக்கு தேவையோ, புளிப்பு வேணும்னா புளிப்பு கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க, காரம் வேணும்னா காரம் வச்சுக்கோங்க. நான் ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுட்டு சாதத்தில் போட்டு கசிச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரியான ஒரு சட்னி தான் இது. சட்னியில் துவை இருக்குது ஆக்சுவலாக. இது இப்போ இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். அதே இந்த வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வரும்போது இஞ்சி பூண்டும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், பச்சை மிளகாய் இருக்கிற வரைக்கும் வெடிக்கவே இல்லை பாருங்கள். அதனால தான் சார். அதே நேரத்தில் காஞ்ச மிளகாவும் நான் வந்து இப்போ வதங்கிட்டே இருக்கேன், கறக்கவே இல்லை பாருங்கள். இப்போ புளி கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கோங்க. புளி எடுத்து வச்சுருக்கேன், இந்த புளியும் போட்டாச்சு. சிலர் தனித்தனியாக வதக்கிப்பாங்க, அப்படியே வதக்கிக்கலாம், அது அவங்க இஷ்டம். நான் ஆஃபீஸ் போகிற வேகத்தினால எல்லாமே ஒன்றா தான் நான் செய்வேன். எல்லாமே நம்ம பதம் பார்த்துட்டு பண்ணிக்க வேண்டியதான். அதுங்க நல்லா கருக்காதுக்கு முன்னாடியே பண்ணிவிட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி தருணத்தில் தான் நீங்கள் புதினா கீரையை போடணும். புதினா வந்து புதினா மட்டும் இல்லை, கீரை எதுவுமே ரொம்ப வேகப்படாது. ஒரு சில கீரையை தவிர மற்ற எல்லாமே லைட்டாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட் இருக்கும், சத்தும் இருக்கும். கீரையை போட்டும் வதக்கிறேன் பாருங்கள். இப்போ லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக கலர் மாறினா போதும். இதில் வந்து மெலிசாக ரொம்ப வேகமாக வச்சு பண்ணலை. இப்போ இந்த தருணத்தில் 2 உடச்சக்கடலை காட்டினேங்க, பொட்டுக்கடலை. உடச்சக்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் ஒன்று தான். அதை போட்டு, அது ஏற்கனவே வறுத்தது தான், நம்ம பாக்கெட்டில் வாங்குற பொட்டுக்கடலை தான். அதையும் போட்டு ஒரு வாட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க. அம்மா லைட்டாக வறுபட்டால் போதும். நான் எண்ணெய் திட்டமாக ஊற்றி தான் கிண்டியிருக்கேன். எண்ணெய் நிறைய தேவைப்படும், எண்ணெயில் செஞ்சுக்கோங்க. ஆனால் நான் தாளிப்பு செய்யும்போது தான் கொஞ்சம் எண்ணெய் நிறைய விடுவேன். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் அணைச்சிட்டேன். இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி காட்டுறேன். நம்ம அதுக்குள்ளே இது நல்லா ஆறிக்கிட்டே இருக்குது. மிக்சியில் ஆறி போட்டிருக்கேன் பாருங்கள், ஆறுது, புகை வருது பாருங்கள். இப்போ அதுக்குள்ளே நம்ம கடாயில் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு 4 கடுகு, நான் 2 சீரகம் தான் போடுவேன், அதெல்லாம் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. அது பொரிஞ்ச உடனே ஆஃப் பண்ண வேண்டியதான். அதுக்குள்ளே இதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிடுவேன். உப்பு, இந்த உப்பு தாளிச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க, தாளிச்சது புதினா சட்னி ரெடி. நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும், தேங்காய் வைக்காத குறையே தெரியாது, நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், சாதம் போட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெயை காய்ச்சி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாதம் பிசைஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.